இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் க்யூட்டாக ஒரு குட்டி காலிஃப்ளவர் கிடச்சிது. அது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு கிரேவியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இன்னொரு சைடு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக நம்ம கிரேவி திக்னஸ்க்காக 4-5 கேஷ்யூ நட்ஸ் அப்புறம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் அரைச்சி இந்த அளவுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிடணும். அது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது மூணையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வேக வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. கூடவே தோசையும் வச்சு சூப்பரான டின்னர் முடிச்சிடலாம்.